அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில மகாபாரதத்துல விதுனர் கூறிய 17 வகையான மூடர்கள் பத்தி பார்க்க போறோம். 1. தனக்கு கிடைக்கும் சிறு சிறு லாபங்களால மகிழ்ச்சி அடைபவன். 2. தன்னிடம் கட்டுப்படாதவனை கட்டுப்படுத்த முயற்சிப்பவன். 3. பொய்யை உண்மை என்று நிறுவ முயற்சிப்பவன். 4. உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருப்பினும் முறையற்ற செய்கையை செய்பவன். 5. தானத்தை கேட்கக்கூடாதவனிடம் கேட்பவன். 6. தற்பெருமை பேசுபவன், அதாவது எதையும் செய்யாமல் தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருப்பவன். 7. பெண்களின் பலவீனத்தை கொண்டு அவர்களை கட்டுப்படுத்தி அவர்கள் மூலமாக பணம் பொருளை கொண்டு பிழைப்பவன். 8. பலமில்லாதவனாக இருந்து கொண்டு பலமுள்ளவனோடு எப்போதும் பகைமை பாராட்டுபவன். 9. பிறரிடம் இருந்து உதவியோ அல்லது பொருளையோ எதுவாகினும் அதை பெற்றுக்கொண்டு பின் அது தனது நினைவில் இல்லையே என்று சொல்பவன். 10. தனது வித்தினை வேறு நிலத்தில் சிதறவிடுபவன், அதாவது பிறர் மனைவியரை அடைபவன். 11. தனது மனைவியை குறித்து அவனே பிறரிடம் தவறாக பேசுபவன். 12. தனது அச்சங்கள் அனைத்தும் தனது மருமகளால் விலகியதாக தற்பெருமை பேசுபவன். 13. மாமனாராக இருந்து கொண்டு தனது மருமகளிடம் கேலி செய்பவன். 14. அடைய முடியாது என்று தெரிந்தும் அதை அடைய விரும்புவன். 15. தனது பேச்சினை ஏளனமாக கேட்டுக் கொண்டிருப்பவரிடம் தொடர்ந்து பேசுபவன். 16. புனித இடங்களில் தானம் அளித்துவிட்டு வீட்டிற்கு வந்து அதைத்தானே சொல்லி தற்பெருமை பேசுபவன். 17. எதிரிகளிடம் சரணடைந்து அவனுக்கு வேண்டிய பணிகளை பணிவாக செய்பவன் ஆகிய 17 வகையான மூடர்கள் ஆவார் என்று விதுனர் கூறியுள்ளார். மகாபாரதத்துல கௌரவ பாண்டவர்கள் சித்தப்பா விதுரர் ஆவார். இவர் மதிநுட்பம் மிகுந்த அமைச்சராக தனது அண்ணன் துருதாஷ்டரிடம் அவையில் இருந்தவரும் பீஷ்மரின் நம்பிக்கைக்கு பாத்திரமானவராகவும் இருந்தவர். நன்றி, வணக்கம்.